ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மழை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மழை காலையிலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழைக்கு சுட்ட சுட்ட ஒரு குழம்பு வச்சு சூப்பாக சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி வானொலி அடுப்பில் வச்சு ஆயிலை ஊற்றி வெந்தயம், கடுகு, சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், 4-5 பூண்டு பொருள் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டேங்க. வதக்கிட்டு இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளியை கரைச்சி அதில் தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லா தூளையும் போட்டு தேவையான அளவு குழம்ப கரைச்சி நம்ம வதக்கியிருக்க வெங்காயத்தில் தூக்கி ஊற்றி விட்டு அவங்க நல்லா 4 கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை மட்டும் ஊற வச்சுருந்தாங்க. அதில் 2 சோம்பு, காஞ்ச மிளகாய், உப்பு, பூண்டு போட்டு அரைச்சி அவங்களே உருண்டையாக உருட்டி அப்படியே குழம்புக்குள்ளே இறக்கி விட்டுட்டு நல்லா குழம்பு தகன்னு கொதிக்கையில் 1 ஸ்பூன் சாம்பார் போடுறேன்னு போட்டு விட்டு அப்படியே தூவி விட்டால் முடிஞ்சு போச்சுங்க. இது மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டால் சூப்பரான மலைக்கு எதமான உருண்டை குழம்பு சுபாவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு சுபா வீட்டில் உருண்டை குழம்பு வச்சு. இன்றைக்கி மலையை பார்த்தோன்னே உருண்டை குழம்பு வச்சு சாப்பிடணும். சுட சுட சாதத்தை போட்டு அப்படியே உருண்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்குங்க. வாங்க.